என்ன பத்தி என்ன வருத்தப்பட்டாங்க? உங்களை விட சின்ன பையன் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டான். நீங்க எப்ப தொழில் தொடங்குவீங்கன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு போனாங்க. கடவுளே. ஏன்பா முத்து, பழனியோட கடை விஷயம் என்னப்பா ஆச்சு? ஏதாவது முயற்சி பண்ணீங்களா இல்லையாப்பா? இல்லண்ணே, இப்ப அம்புட்டு அவசரமா நீங்க எனக்கு கடை பாக்கணுமா? டேய், நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுடா, சட்டு புட்டுன்னு செஞ்சிடணும். ஆத்தா, நான் இன்னும் மச்சான் கிட்டயும் அக்கா கிட்டயும் இத பத்தி பேசவே இல்லையே. ஏண்டா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், போய் பேசுறியா? சொல்லிட்டேன். அது இல்லண்ணே. இத பாரு, கோமதி கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும் நான் பேசுறேன். நீங்க கொஞ்சம் பேசாம என்ன இருக்கீங்களா? தேப்பத்து வச்சிருக்க? இன்னொரு தடவை நீங்க 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் அவமானப்பட்டு நிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உங்க மரியாதைக்காக இல்லனாலும் என்னோட மரியாதையை கொஞ்சமாவது யோசிச்சு நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்டா முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்க? கோமதியும் மாப்பிள்ளையும் உன்னை எதுவும் தப்பா நினைக்கவே மாட்டாங்க. நீ ஏன் இதையும் யோசனை பண்ணிட்டு இருக்காத. முன்னாடியாவது கடையில ஆள் 10 குறை இருந்துச்சு. நீங்க போறதுலயும் ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்ப மயில அவ அப்பான்னு மொத்த குடும்பமும் அங்கதான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனதும் இங்க கடைக்கு வர வேண்டாம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? சே அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அவங்களா ஒதுங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாமளா ஒதுங்கிக்கிட்டா நல்லது. இத பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், சண்டை போட்டுட்டுலாம் இந்த வீட்டுல இருந்து உன்னை யாரும் இந்த வீட்டுக்கு வர சொல்லல. ஏன்டா வள்ளி, என்கிட்ட இதுக்கு காசு வேணும்னு கேட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன். சந்தோஷமா கொடுத்துருப்பேன்டா. இல்ல பரவாயில்ல மச்சான், இருக்கட்டும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, நீங்க நினைச்சா கொடுத்துருக்க வேண்டியதானே. இப்ப எதுக்குடா கொடுக்கணும்? அதே புடவை வாங்கி கொடுத்துட்டியால, அதுக்கு நான் காசு கொடுத்தா முறையா இருக்காதுடா. இங்க வேற வள்ளி, இந்த மாதிரி அவசரத்துக்கு ஏதாவது காசு வேணும்டா என்கிட்ட கேளுடா, நான் தரேன்டா சொல்ல போறேன். சரி